பைரவி நியூ டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க சிந்து. உடனே என்ன பைரவி சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் இது கோர்ட்லேருந்து வந்திருக்க ஆர்டர்ன்றாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதா சொல்லிட்டு இது வந்திருக்கணும்னு. நீ ஏதாச்சும் இது பண்ணியா இல்லையா அப்படின்னு எதுவும் பண்ணலையே பைரவின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் அப்படி தான் காமிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே, இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சிந்து. அதுக்கு பைரவி இருந்துட்டு யாராச்சும் கேட்டாங்கட்டு ஏதாச்சும் நீ சைன் போட்டு கொடுத்தியா அப்படின்றாங்க. ஏன்னா உனக்கு இது படிக்க தெரியாதுன்றதுனால கூட உனக்கு ஏமாத்திருக்கலாம், இல்லை சொல்லு சிந்து யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நல்லா யோசிக்கிறாங்க பைரவி. இப்போ ஞாபகம் வந்துருச்சு எனக்குன்றாங்க. சொல்லு சிந்து என்ன விஷயம் அப்படின்றாங்க. அதுவா அன்னைக்கு ஐஷு இது பேப்பரில் கையெழுத்து போடணும்னா ரேஷன் கார்டில் உன் பேர் சேர்க்கணுன்ற மாதிரி சொல்லி தான் அவன் சைன் போட்டான் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு தான் அது தெரியாது, நானும் ஆசைப்பட்டு ஒரு ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துறாங்கல்லன்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டு என்ன சிந்து இப்படி பண்ணி வச்சிருக்கன்றாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வேலை தான், பிளான் பண்ணி டிவோர்ஸ் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா அவங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சுமா பைரவி ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு அன்னபூரணி சொல்கிறாங்க. சிந்துக்கு படிக்க தெரியாதனால பிளான் பண்ணி இவங்க டிவோர்ஸில் சைன் போட்டு வச்சிருக்காங்கன்னு எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.